பார்ப்போமானால் கூடுதலான மனிதரை கொல்லும் நோய்களாக கூடுதலாக நீரிழிவு, மற்றது புற்றுநோய் போன்ற நோய்களுக்கு முக்கிய காரணமாக தென்படுவது வந்து புகைத்தல், மதுபானம். ஆனால் இந்த புகைத்தல் மதுபானத்தினால் எமது மக்கள் வந்து சீரழிஞ்சோண்டு போயினோம். அதே மாதிரி வருடாந்தம் இலங்கையில் 7500 மக்கள் வந்து இறக்கின்றனர். இந்த மதுபானம், புகைத்தல் தொடர் அதிக வருமானம், அதாவது 143 பில்லியன் ரூபாய்கள் வருமானம் கிடைத்தாலும் எமது நாட்டில் வருடாந்தம் மதுபாவனை போதைப்பொருள் காரணங்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக சிகிச்சை அளிப்பதற்காக வருடாந்தம் 212 பில்லியன் ரூபாய்கள் செலவிடப்படுகின்றது. ஆகவே ஒரு வளத்தால் வருமானம் வந்தாலும் எமது நாட்டிலிருந்து அதிகப்படியான செலவு வந்து சுகாதாரத்தை சார்ந்து செல்கின்றது இவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு. ஆகவே இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிந்தித்து இப்படி வருமானம் என்று சொல்லிடாது, நாட்டுக்கு வருமானம் என்று சொல்லிடாது மதுபாவனை. ஆகவே எமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் இவ்வாறான செயல்களை செய்கின்றார்கள்? இந்த அந்த வார் பெர்மிட் என்பதை எதிர்த்து நிற்க வேண்டிய எதிர்த்து அவர்கள் கதைக்க வேண்டிய அந்த அரசாங்கத்துடன் வார் பெர்மிட் வேண்டாம், எங்களுக்கு அபிவிருத்தி சம்பந்தமான அல்லது மக்கள் சம்பந்தமான வேலை திட்டத்துக்குரிய பணத்தை ஒதுக்கீடு செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். அடுத்தது கார் பெர்மிட்டை கூட நான் பெருசாக பொருட்படுத்தலை. கார் பெர்மிட்ன்றது அது வந்து அவர் பாராளுமன்ற செலவுக்கோ அவருக்கு கார் தேவைன்றதுக்காக அந்த கார் பெர்மிட் வழங்க நினைக்கிறேன். அது இப்போ பார்க்க போனால் எங்களை சுகாதாரத்துறையில் டாக்டராக்களுக்கே அந்த கார் பெர்மிட் கொடுக்கிறேன். அதனால் அதை கூட நான் தவறான விஷயமாக சொல்லவில்லை. ஆனால் அந்த கார் பெர்மிட் எடுத்திருந்தாலும் கார் பெர்மிட்டில் ஒரு காரை ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு காரை வேண்டிட்டு மிச்சம் 2 கோடியோ இல்லை 3 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வந்து மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்திருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்று மக்களுக்கான மனதிலே நீங்கள் நிலைத்து நின்றிருப்பீர்கள். ஆகவே நீங்கள் அவ்வளத்தையுமே பார் பெர்மிட்டை விற்று அவ்வளத்தையுமே நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். அது நிச்சயமாக அது பிழையான விஷயம். கார் பெர்மிட்டையும் விற்று நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க. ஆனால் இந்த பார் பெர்மிட் என்ற விஷயம் வந்து தமிழ் மக்கள் மத்தியிலும் சமூக பற்றாளர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் ஒரு குடும்பத்தில் உள்ள உறவுகள் மத்தியிலும் அது அந்த குடும்பத்துக்கு தான் தெரியும் மதுப்பாவனையால் எவ்வளோ கஷ்டப்படுகிறது சனம் என்று சொல்லி. இந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுகிறது மதுப்பாவனையினால். அந்த பெற்றோர் மதுப்பாவனையில் அடிமையாயினால் அந்த பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டப்படுகின்றார்கள். பாடசாலை செல்வதற்கு புத்தகம் கொப்பிகள் வேண்டுவதற்கு எவ்வளோ கஷ்டப்படுகிறது எனக்கு தெரியும். என் சார்ந்த சில சமூக செயற்பாளர்களுக்கு தெரியும். ஒரு குடும்பத்திலேயும் அந்த மதுப்பாவனையினால் பாதிக்கப்பட்ட குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுகிறது என்று நாங்கள் நாளாந்தம் சென்று அவர்களுக்கான உதவிகளை செய்து வருகின்றோம். அந்த அடிப்பிலே சமூக பற்றாளர்களுக்கும் சமூக சிந்தனையாளர்களுக்கும் தெரியும் மதுப்பாவனையால் எமது நாடு அவ்வளவு சீரழிந்து செல்கின்றது. ஆகவே நிச்சயமாக இது வந்து மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். அதாவது பார் பெர்மிட் எடுத்த விஷயம் வந்து நிச்சயமாக தமிழ் மக்களினால் இவர்கள் ஓரங்கட்டப்பட வேண்டும். நிச்சயமாக இவர்கள் ஓரங்கட்டப்பட வேண்டும். இவர் தானாகவே இவர்கள் விலத்தி கொள்ள வேண்டும் அரசியலில் இருந்து. நிச்சயமாக இது மன்னிக்க முடியாத குற்றம். மீண்டும் அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் நிச்சயமாக இந்த பார் பெர்மிட் எடுத்தவர்களை நிச்சயமாக வெளிக்கொணர வேண்டும் என்று என்னுடையானால் இலங்கை திருநாட்டிலே இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்களால் பெறப்படுகின்ற பார் லைசன்ஸ் தொடர்பாக ஒரு அலை ஒன்று இந்த இலங்கையிலே பரவுது. அதாவது தமிழ் தேசியத்துக்காகவும் தமிழருடைய உரிமைக்காகவும் குரல் கொடுக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுதாக அரசுக்கு அடிமையாகி தமிழ் மக்களுடைய உரிமை, அவருடைய சுயநிர்ணயம் என்று பல விடயங்கள் தமிழருக்காக போராடுகின்ற, தமிழர்கள் உரிமைக்காக போராடுகின்ற பல தமிழ் அரசியல்வாதி, அது யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தமிழ் அரசியல்வாதிகள் வந்து இப்பொழுது ஒரு அரசுக்கு அடிமையாகின்றதுனா, அதாவது அரசாங்கத்துக்கு அடிபணிகின்ற என்ற செயலுக்காக அரசாங்கம் இவர்களுக்கு பல சலுகைகளை கொடுத்து எங்களுடைய உரிமைகளுக்காகவும் எங்களுடைய எங்களுக்கு உரிமைகளை வென்றெடுப்பதற்காக எங்களால் அனுப்பப்பட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக மற்ற பாராளுமன்ற உறுப்பினர் நான் கதைக்கவில்லை, அவர்கள் வந்து உழைப்புக்காக போனார்களோ அபிவிருத்திக்காக போனார்களோ அதென்று நான் கேட்கவில்லை. அரச தரப்பு சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் நான் இந்த விவாதத்துக்கு எடுக்கலை. ஏனெனில் அவர்கள் உழைக்க சென்றிருக்கலாம், அது வேறு. இவர்கள் வந்து உரிமைக்காகவும் நம்முடைய தமிழ் மக்களுடைய தீர்வுக்காகவும் சென்றவர்கள்லாம் இவர்களை பற்றி கேட்க வேண்டியதுக்கு எனக்கு கடமை இருக்குது. ஏன்னா நான் தமிழ் மகன், நான் வந்து ஓட் பண்ணினான் அவர்களுக்காக பாடுபட்டவர் என்ற அடிப்படையில் நிச்சயமாக
அரசாங்கம் சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் வார்ப்போமிட்டு எடுத்ததில் எந்தவித கதையும் நான் கதைக்கிறேன். ஏன்னா அவர் உழைக்க சென்றவர்கள், அவர்களுக்கு மற்றவர்களை பற்றியோ மக்களுடைய உரிமையை பற்றியோ அவர்களுக்கு சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் சிலருக்கு, ஆனால் சில பேருக்கு வாய்ப்பு இருக்காது. அவர்கள் பெற்றதை பற்றி நான் கதைக்கவே இல்லை. ஆனால் எங்களுடைய தமிழ் உரிமைகள் என்று கதைக்கிற எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழனுக்காக சென்றது, தமிழனுடைய உரிமை கிடைக்கணும் என்று பாராளுமன்ற சென்ற அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்கிறேன். பார்ப்போம் எடுத்த அனைவருக்குமான பதில் இது. நிச்சயமாக பார்ப்போம் எடுப்பது உண்மையால ஒரு தவறான செயல். எம்முடைய மக்கள் அன்றாடம் எம்முடைய இனம் அழிஞ்சுண்டு போகுது. குறிப்பாக பார்க்க போனால் வடமாகாணத்திலே அதிகளவான மது பாவனை காணப்படுகின்றது. அதே மாதிரி போதைப்பொருள் பாவனை காணப்படுகின்றது. நிச்சயமாக பார்ப்போமானால் வித்தியாவோட கொலை வழக்கு அந்த சம்பவம் என்று பார்த்தோம்னு சொன்னால் அது இளைஞர்கள் மத்தியில் ஒரு போதைப்பொருள் பாவனையும் எம்முடைய கலாச்சாரம் அழிவிற்கான மது பாவனையுமே முக்கிய காரணமாக அமையப்பட்டது வித்தியாட கொலை வழக்கு, சகோதரி வித்தியாட கொலை வழக்கு. அதிலிருந்து நாங்கள் புரிஞ்சுக்கணும், எங்கள்ட இனம் எங்கேயோ போகுது, அழிஞ்சு கொண்டு போகுது, மது பாவனை, போதைப்பொருள் பாவனை. ஆகவே அந்த மது பாவனையில் எம்முடைய இனம் சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இனம் சம்பந்தமாகவும் எங்களுடைய இனத்துக்கு விடுவிற்காகவும் சென்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை நான் கேட்கிறேன், நீங்கள் எங்களுடைய உரிமையை எங்களுடைய உரிமையை பெற்றுத்தருவதற்காகத்தான் பாராளுமன்ற சென்றீர்கள். ஆனால் நீங்கள் எங்களுடைய தமிழ் இன வம்சத்தை அளிப்பதற்காகத்தான் நீங்கள் சென்று இப்பொழுதாக அரசுக்கு சென்ற அரசு, அதாவது கோட்டாபாய ராஜபக்சவுடைய அரசாங்கத்தில் மது பார்ப்போமிட் எடுக்கப்பட்டிருக்குது. அதே போன்று சென்ற ரணில் விக்ரமசிங்க அவருடைய ஆட்சி காலத்திலும் பார்ப்போமிட்டுகள் எமது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக எடுக்கப்பட்டிருக்கு. அது மிகவும் கண்டிக்கத்தக்க விடயம். ஆகவே இப்பொழுது அரசு ஏற்றிருக்கும், அரசு பதவி ஏற்றிருக்கும் மதிப்புக்குரிய எமது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள்ட்ட ஒரு வேண்டுதலாக நான் இதை கேட்குறேன். நிச்சயமாக அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள், நீங்கள் இன்னொரு கதை ஒன்று வருது, அது கொஞ்சம் பேர் லிஸ்ட் தான் போட்டுக்கொண்டிருக்கிறோம்ன்ற மாதிரி. நிச்சயமாக அது உங்களோட அரசியலுக்கு, ஜனாதிபதி அவருடைய அரசியலுக்கு அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். மக்கள் நம்பியிருக்கணும் உங்களை. நீங்கள் கொஞ்சத்தை விடையில்லைன்ற மாதிரி கதையே இருக்கக்கூடாது. அது உண்மையில அது ஒரு நியாயமான தீர்வு இல்லை. உங்களோட அரசியலுக்கு நீங்கள் இப்போ நீங்கள் உங்களோட அரசியல் என்னென்னு சொன்னால் என்னென்னு சொல்கிற ஒரு லஞ்சமற்ற, ஒரு போதைப்பொருளை, ஒரு களவற்ற ஒரு அரசியலை தான் நீங்கள் கொண்டு போகிறீங்க. ஊழலற்ற அரசாங்கத்தையும் ஊழலற்ற அரசியல்வாதிகளை நிராகரிக்கிறது என்ற அடிப்படையில் தான் உங்களோட அரசியல் போகுது. அதை வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனாலும் நிச்சயமாக நீங்கள் அனைவருடைய லிஸ்ட்டும் நிச்சயமாக பகிரப்பட வேண்டும். அனைவருடைய லிஸ்ட்டும் வெளியிட வேண்டும். வடமாகாணத்திலே வடமாகாணம், அதாவது எங்கட தமிழருடைய வடமாகாணத்திலே தான் அதிகளவான மதுப்பாவனை கூடிக்கொண்டு போகுது. ஆகவே தவிர்க்க வேண்டிய இந்த மதுப்பாவனையை நாங்கள் கடந்த காலங்களில் ஒரு பார் திறந்தால் நாங்கள் அதுக்கு போராட்டம் செய்கிறது. எங்களோட பெற்றோர், எங்களோட உறவுகள், நாங்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் செய்கிறோம். நாங்கள் அப்படி இருந்து எங்களுக்கு எங்களோட கிராமத்திலே ஒரு இது இருக்கிறது, பார் இருக்கிற, அதுக்கே நாங்கள் 2-3 தரம் நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம் இந்த பாரை எடுக்க சொல்லி. ஆனால் அது எடுக்கப்பட இல்லை. அது அப்படியே தான் இருக்கு. ஆனாலும் பாராளுமன்றம் செல்கின்ற நீங்கள் தமிழ் மக்கள், நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். நீங்கள் பாராளுமன்றம் சென்றிருக்கிறீர்கள். பாராளுமன்றத்தில் திரும்பியும் கொண்டு எங்களோட நாட்டுக்குள்ளே, எங்களோட ஊருக்குள்ளே நீங்கள் பார்களை நியமிக்கிறீர்கள், பார் போமிட்டுகளை நீங்கள் கொடுக்கிறீர்கள். அது மிகவும் ஒரு கண்டிக்கத்தக்க விடயம். நிச்சயமாக எமது தமிழ் மக்கள் இவர்களுக்கான தக்க பதிலடியாக வழங்க வேண்டும். இவர்கள் ஓரங்கட்டப்பட வேண்டும். தமிழ் மக்களிடத்திலிருந்து இப்படியான பார் போமிட் எடுத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிச்சயமாக ஓரங்கட்டப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆதங்கமான ஒரு கேள்வி. நிச்சயமாக ஜனாதிபதி அவர்கள் கொஞ்சம் லிஸ்ட்டாக கடைசி மட்டும் நீங்கள் ஊழல் உள்ள அனைத்து அரசியல்வாதிகள லிஸ்ட்டு நீங்கள் அதை வெளியிட வேண்டும். எனக்கு சார்பானவர், இவருக்கு சார்பான இது கிட்டலையும் கூட ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் அனுராவோட போய் இப்போ காய்ச்சிட்டு வந்தவர். அந்த சந்திப்பை கூட இப்போ முகத்தளங்களில் வெளியிடுறேன். இவர் எதற்காக போய் அனுராவை சந்திச்சுட்டு வந்தவர், அனுராவை கை கோக்குறார் என்றெல்லாம் ஒரு கதை வந்தது. நிச்சயமாக அதுவும் தன்னுடைய பார்ப்போமிட்டை மறைப்பதற்காக அனுராவை காய்ச்சிட்டு வந்தது. அது உங்களுக்கு ஒரு ஜனாதிபதி அவர்களுக்கு அது ஒரு வீக் பாயிண்டாக இருக்கும்.
நிச்சயமாக அப்படி நீங்கள் செய்யக்கூடாது. யாராக இருந்தாலும் இந்த தகவலை இவருடைய வார்ப்பு எடுத்த தகவல் வெளியே வரப்பட